சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த தை மாதம் பெரிய அளவுக்கான யோகங்களை கொடுக்கல, அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கல, ஆனா ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில தினம் போராட்டங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. மன வேதனையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது தற்சமயம் அர்த்தாஷ்டம சனி நடப்புல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா தலைகீழா மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, தொழில் நஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க, இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிருக்காங்க, நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க, செய்யாத தப்புக்காக வீண் பழிகளை சுமந்திருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா தவிர்க்க முடியாத ஒரு சில வியாதிகளால பாதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களை எல்லாம் சனி பகவான் தெளிய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை மட்டும் தெளியவே விடாம வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கார். இதனால இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நரக வாழ்க்கையா தான் கழிஞ்சுக்கிட்டு வருது. எந்த வகையிலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லாத ஒரு வேதனையான வாழ்க்கையை தான் விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே வருது. விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் வரல, முன்னேற்றமும் கிடைக்கல. அதே டெய்லர், அதே வாடகை, அதே சட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே வேதனை, அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதே மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் விருச்சிக ராசிக்காரங்க தொடர்ச்சியா வாழ்ந்துகிட்டு வராங்க. பொதுவா ஒரு ராசி சனி பகவானோட ஆதிக்கத்துல இருந்தாலும் சரி அல்லது ராகு கேதுக்களோட ஆதிக்கத்துல இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சுப கிரகத்தோட பார்வை அந்த ராசிக்கு கிடைக்குது அப்படின்னா சனி பகவானாலேயோ அல்லது ராகு கேதுக்களாலேயோ பெரிய அளவிலான பாதிப்புகள் அந்த ராசிக்காரங்களுக்கு இருக்காது அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுப கிரகத்தோட பார்வையும் இந்த ராசிக்கு கிடைக்காத ஒரே காரணத்தாலதான் பெரிய அளவிலான சோதனைகளை விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. அதே சமயம் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் கடந்த தை மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க ஓரளவுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில கடினமான காலங்களை மெல்ல கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். குறிப்பா கடந்த தை மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்காது. பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாத ஒரு மாதமாவும் கடந்த தை மாதம் இருந்திருக்கும். அதே சமயம் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க கடந்த தை மாதத்துல தேவையில்லாத விரைய செலவுகளை கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் இவங்க கைகள்ல தாராளமாவே இருந்திருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பெரிய அளவுக்கான சண்டை சச்சரவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ இல்லாத ஒரு மாதமாவே கடந்த தை மாதம் இருந்திருக்கு. அதே சமயம் விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை கடந்த தை மாசத்துல சந்திச்சிருக்காங்க. அதாவது உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, அது மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, உங்க குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்ல முட்டுக்கட்டைகள் ஏற்படுறது, குழந்தைகள் சம்பந்தமான சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்படுறது, உங்களோட குழந்தைகள் தேவையில்லாம ஒரு சில பிரச்சனைகள்ல சிக்கிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை கடந்த தை மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை கொடுக்காத ஒரே மாதமா கடந்த தை மாதம் இருந்திருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகங்களை கொடுக்குமா, அதிர்ஷ்டங்கள் எதையாவது கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த தை மாதத்தை போலவே ஓரளவுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த மாசி மாசத்திலையும் நீங்க ஓரளவுக்கு மன நிம்மதியோட இருக்க போறீங்க. பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இல்லாத மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த மாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்றார். சனியும் சூரியனும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்துல இந்த 2 கிரகங்களும் இணையற காரணத்தால விபரீத ராஜ யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்.
குறிப்பா தொடர்ச்சியா தொழில வீழ்ச்சியை சந்திச்சு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கிற தொழில்கள் கூட இந்த மாசி மாசத்துல சிறப்பான வளர்ச்சியை அடையும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களும் எதிர்பாராத யோகங்களை அடையக்கூடிய காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல உங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம நெருக்கடிகளை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் இந்த மாசி மாசத்துல முழுமையாக விலகும். உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கும். உங்க மேல் அதிகாரி உங்களோட திறமையை முழுசா புரிஞ்சுக்குவார். அதே போல இந்த வேலை பிடிக்கல வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாசி மாதம் முழுவதுமே 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். இது கூடவே சுக்கிர பகவானும் இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்துல மகர ராசியில செவ்வாய் பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ஜோதிடத்துல 3வது வீடு அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானோட இணைஞ்சு உச்சம் பெற்ற நிலையில மகர ராசியில இருக்கிறதால சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. இந்த யோகத்தால விருச்சிக ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. விலகி போன சொந்தங்கள் திரும்பவும் உங்களை வந்து சேர போறாங்க. இது கூடவே இந்த சுக்கிர மங்கள யோகம் சகோதர ஒத்துழைப்பையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்த யோகம் நடப்புல இருக்கிற இந்த மாசி மாசத்துல உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. தம்பி தங்கைகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மன கசப்புகளையும் இந்த யோகம் முழுமையா விளக்கும். இது கூடவே உங்க குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்களை தொடங்குறதுக்கும் சுபகாரியங்களை நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்களுக்கு திருமண வயசுல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வரன்கள் இந்த மாசி மாசத்துல உங்க வீட்டை தேடி வரப்போகுது. குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான முடிவுகளையும் இந்த மாசி மாசத்துல நீங்க எடுக்க போறீங்க. அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்துல கும்பராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரியனும் புதனும் இணையற காரணத்தால புதாதித்ய யோகம் ஏற்படுது. இந்த யோகம் ஒரு சில வாய்ப்புகளையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பா வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான யோகங்களை புதாதித்ய யோகம் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே உங்களோட நண்பர்கள் மூலமாகவும் நீங்க ஒரு சில முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியா உதவிகளை செய்யலாம், நிதி உதவிகளை செய்யலாம், சோதனையான காலங்கள்ல உங்களை கை கொடுத்து தூக்கி விடலாம். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான உதவிகளையும் ஒரு சில நண்பர்கள் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா செய்வாங்க. அடுத்ததா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் மீன ராசிக்கும் சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இந்த கிரக பயிற்சியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகங்களை மட்டும்தான் கொடுக்க போகுது. எந்த வகையிலையும் தீய பலன்களை கொடுக்காது. குறிப்பா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்துல விரய செலவுகள் முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இது கூடவே நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கைகள்ல தங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தை வச்சு பிரயோஜனமான ஒரு சில செலவுகளை உங்களால செஞ்சுக்க முடியும். குறிப்பா குடும்ப தேவைகளுக்கு செலவு செய்யறது, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, புதுசா வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டுல பராமரிப்பு பணிகளை செய்யறது, இந்த மாதிரி ஒரு சில பிரயோஜனமான செலவுகளை இந்த மாசி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நீங்க விருச்சிக ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல உங்க குடும்பத்துல இருந்து உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா உங்களோட சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கலாம். தாய்மாமன் மூலமா ஒரு சில உதவிகள் கிடைக்கலாம். ஒரு சில விருச்சிக ராசி பெண்களுக்கு உங்க தந்தை மூலமாவும் சிறப்பான ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.